பிரியா, பிரியா நில்லு. வர வர நீ பண்ற சரியில்லை பிரியா. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேற. நீ ஒன்றும் சொல்ல வேணாம் சூர்யா. என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், அதானே? அப்படி இருக்கிறது என்ன தப்பு பிரியா? அப்படின்னு நம்ம கூட எக்ஸ்பெக்டேஷன் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அதுக்கு எதுக்கு சூர்யா கல்யாணம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுமா என்ன? நான் ஏண்டி உனக்காக என்னை மாற்றிக்கணும்? 25 வருஷமாக எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செஞ்சுருக்கேன். அது மாதிரி தான் நடந்திருக்கேன். ஆனால் எப்போ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் அப்போலேருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டியதாக இருக்குது. நான் உன்னை அவ்வளோ கொடுமை பண்ணுவேனா சூர்யா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி வாழல அர்த்தமே இல்லை சூர்யா. உனக்கே நான் சொன்ன புரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறது உனக்கேண்டி புரிய மாட்டேங்குது? இங்கே பாரு, இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் இருக்க போகிறோம். என்ன ஒன்று, நான் என்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன் நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத. அதேமாதிரி நீ என்ன வேணாலும் படிக்க, நான் ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். ஆனா அந்த லைஃப் கொஞ்சம் நாள் போர் அடிச்சிடும் சூர்யா. நம்ம எவ்வளவு பிடிச்ச மாதிரி வாழணும்னு யோசிச்ச மனசு நாளைக்கு என்னையே வேணான்னு சொல்லும். அப்ப என்ன பண்ணுவ? இங்க பாரு, என்ன விஷயம் பாரு. உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லு. பிடிக்கும். நான் உனக்காக வாழ்றது ஒரு கமிட்மெண்ட்டா பார்க்கல. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வாழாம வேற யாருக்காக வாழ போற சொல்லு. நீ நம்ம அம்மா அப்பா யோசிச்சு பாரு. அவங்களுக்குள்ள சண்டை வரும் தான், ஆனா இந்த டாபிக்னால சண்டை வராது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை கமிட்மெண்ட்டாக பார்க்கல. ஏன்னா அவங்க லைஃப் ஒரு கமிட்மெண்ட்டாக பார்க்கல சூர்யா. நான் ஹெல்ப் பண்ணதுக்கு சாரி பிரியா. அதெல்லாம் வேணாம். நீ போய் உட்காரு, என்ன செஞ்சு எடுத்துட்டு வரேன்.